ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கிச்சனுக்கு தேவையான டிப்ஸும் நம்ம அன்றாட லைஃப்பில் தேவைக்கூடிய சின்ன சின்ன டிப்ஸும் தாங்க பார்க்க போகிறோம். இதுவரையிலும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ மொதல் டிப்ஸ் என்ன பார்க்க போகலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உள்ள அதிகமாக பார்த்தீங்கன்னா, இப்போ குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்கள்லேருந்து எல்லாருமே கண்ணாடி போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்க அடிக்கடி கண்ணாடி போடுறதுனால பார்த்தீங்கன்னா, கண்ணாடி வந்து மங்கலாயிரும் இல்லையா? அதை வந்து நம்ம எப்படி சரி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வீட்டில் வேஸ்லின் இருக்கும் பார்த்தீங்களா? வேஸ்லின் எடுத்து இந்த மாதிரி கண்ணாடி மேல்புறத்தில் வச்சு, இந்த கண்ணாடிக்குன்னு ஒரு துணி கொடுத்துருப்பாங்க இல்லையா? அந்த கிளாத்தை வச்சு நம்ம தொடச்சோன்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்க டஸ்ட்டு அழுக்கு எல்லாமே வெளியில் வந்துடும். நம்ம பின் சைடு இதே மாதிரி நம்ம வந்து வேஸ்லினை வச்சு நம்ம க்ளீன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம கண்ணாடி தொடச்சதுக்கப்புறம் நம்ம கண்ணாடி போட்டு பார்த்தோம்னா எல்லா எழுத்துமனும் க்ளீனாக தெரியும். இதுக்காக நம்ம அடிக்கடி கிளாஸ் புதுசு வாங்கணுங்கிற அவசியமே இல்லைங்க. இந்த டிப்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன். தொடச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளாஸ் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது பார்த்தீங்களா? தொடச்சி முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, அதோட கிளாத்தில் வந்து நம்ம துணியை போட்டு கரெக்டாக சுற்றி வச்சுக்கிட்டோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெளியில் கொண்டு போகும்போது கிளாஸ் உடையாது, கிராச் ஆகாதுங்க. இந்த மாதிரி நம்ம சுற்றி வச்சுக்கிட்டோம்னா எப்போயுமே நமக்கு சேஃபாகவும் சேஃப்டியாகவும் இருக்குது. இந்த டிப்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ வாங்க அடுத்த டிப்ஸுக்கு போகலாம். இப்போ சொரக்காய் வாங்கும்போது பார்த்திங்கன்னா, நமக்கு ஒரு சில நேரங்களில் வந்து பெரிய காயாக அமைஞ்சிரும். அப்போ நம்ம என்ன செய்வோம்னு பார்த்தீங்கன்னா, பாதி காயை யூஸ் பண்ணிவிட்டு பாதி காயை அப்படியே வச்சுருவோம். நம்ம எப்படி தான் நம்ம சேஃப்டியாக வச்சுருந்தாலும் அந்த காய் மேலாக பார்த்திங்கன்னா, அதுலேருந்து ஒரு தண்ணி ஆட்ட வெளியே வரும். அது வராமல் இருக்க நம்ம என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் தூள் உப்பு இருக்கும் இல்லையா? அதை எடுத்து இது மேலே ஃபுல்லாக நம்ம தடவி வச்சிட்டோன்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே இருக்க தண்ணி எல்லாம் கம்ப்ளீட்டாக வெளியில் வந்துடும். நான் தடவிட்டு இருக்கும் போதே பாருங்கள், உள்ளே இருக்க தண்ணி எல்லாம் வெளியில் வருது. அதுலேருந்து அழுக்கு மாட்டம் ஒன்று ஃபார்ம் ஆகி வெளியில் வருது பாருங்கள். இந்த மாதிரி நம்ம கட் பண்ண இடம் ஃபுல்லாக நம்ம உப்பு போட்டு தடவி வைக்கிறதுனால பார்த்திங்கன்னா, இதுலேருந்து அந்த தண்ணி வந்து வராது. நம்ம இந்த சொரக்காயை பார்த்திங்கன்னா 1 வாரம் வரலும் ஸ்டோர் பண்ணி வைக்கலாங்க. இந்த டிப்ஸ் எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். இப்போ அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நம்ம வாஷ் பேசனில் பாத்திரம் விளக்குனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம வாஷ் பேசனை வந்து சுத்தமாக கழுவி வச்சுருப்போம் இல்லையா? நம்ம என்ன தான் சுத்தமாக கழுவி வச்சாலும் அதிலேருந்து அடியிலேருந்து ஒரு பேட் ஸ்மெல் வரும் இல்லையா? அது வராமல் இருக்க நம்ம என்ன செய்யலான்னு பார்த்திங்கன்னா, நம்ம சோறு வடித்த கஞ்சி இருக்கும் பார்த்திங்களா? அதை வந்து ஆற விடாமல் கொதிக்க கொதிக்க அந்த தண்ணியை உள்ளே ஊற்றும் போது பார்த்திங்கன்னா, அந்த ஓஸில் இருக்க டஸ்ட்டு எல்லாமே கீழே போயிடும். நான் ஊற்றும் போது பாருங்கள், உள்ளே ஏர் ஃபார்ம் ஆகி கம்ப்ளீட்டாக அந்த கஞ்சி ஃபுல்லாக இறங்கிட்டனால இதுலேருந்து நமக்கு வந்து எந்த ஒரு பேட் ஸ்மெல்லும் வராது. நீங்கள் இனிமேல் என்ன செய்யுங்க, வடித்த கஞ்சியை கீழே ஊற்றாமல் இந்த மாதிரி நம்ம வாஷ் பேசனில் நம்ம கொதிக்கிற கஞ்சியை ஊற்றும் போது பார்த்திங்கன்னா, எந்த வித கெட்ட ஸ்மெல்லும் வராமல் நமக்கு வந்து வாஷ் பேசன் பார்த்திங்கன்னா ரொம்ப பளிச்சுன்னு சூப்பராக இருக்கும். இந்த டிப்ஸை நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நம்ம மிக்ஸி ஜாரோட மூடி இருக்கும் பார்த்தீங்களா? அதோட பெல்ட் பார்த்திங்கன்னா இப்போ அடிக்கடி நமக்கு லூஸ் ஆயிரும். ஸோ நம்ம லூஸ் ஆகும்போது நம்ம என்ன செய்வோம்னு பார்த்திங்கன்னா, வேறு பெல்ட் வாங்கி போடுற மாதிரி இருக்கும். இனிமேல் அந்த கவலை நமக்கு வேணாம். இனி என்ன செய்யலான்னு பார்த்திங்கன்னா, அந்த பெல்ட்டை வந்து நம்ம டைட்டாக அதில் மாட்டிட்டு, நம்ம வீட்டில் வந்து லப்பர் பேண்ட் இருக்கும் பார்த்திங்களா? அந்த லப்பர் பேண்டை என்ன செய்யலான்னு பார்த்திங்கன்னா, இது ஓரம் ஃபுல்லாக அந்த பெல்ட் மேலே ஃபுல்லாக மாட்டி விட்டுக்கலாம். இது நமக்கு மாட்டும் போது என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஜாரில் வந்து நல்லா ஃபிட்டாக நின்றுக்கும். நம்ம அரைக்கிற பொருள் எதுவுமே கீழே சிந்தி போகாது. இந்த டிப்ஸ் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் நான் இந்த டிப்ஸை வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். பாருங்கள், நம்ம லப்பர் பேண்ட் போட்டதுக்கப்புறம் இந்த பிளாக் பெல்ட் பார்த்திங்கன்னா வெளியில் வராமல் நல்லா ஸ்டிஃபாக நின்றுக்குச்சு. இதை நீங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம போடக்கூடிய புது செப்பல் ஏதாச்சும் வாங்கிட்டோன்னு பார்த்தீங்கன்னா, உள்ளுக்குள்ளே கடிக்க ஆரம்பிச்சிடும். நம்ம கடிக்கும் போது பார்த்திங்கன்னா, நம்ம கால் பார்த்திங்கன்னா செவந்து போயிடும். ஒவ்வொரு டைம் பார்த்திங்கன்னா புண்ணாயிரும் இல்லையா? நம்ம வீட்டில் அன்றாடம் யூஸ் பண்ணக்கூடிய ரஃப்யூஸ் செருப்பு என்ன செய்யலான்னு பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் டால்கம் பவுட்ரு இருக்கும் இல்லையா? அந்த டால்கம் பவுடரை வச்சு என்ன செய்யலான்னு பார்க்கலாம். அந்த டால்கம் பவுடரை கொஞ்சமாக நம்ம வந்து கையில் வந்து கொட்டிக்கலாம். இதை நம்ம என்ன செய்யலான்னு பார்த்திங்கன்னா, நம்மளோட செப்பல் இருக்குது பார்த்திங்களா? அது உள் சைடு பார்த்திங்கன்னா இந்த பவுட்ரு ஃபுல்லாக நம்ம வந்து தேய்ச்சி விடும்போது பார்த்திங்கன்னா, நம்ம காலில் போடும்போது நமக்கு வந்து கடிக்கவோ கிராச் பண்ணவோ எதுவுமே செய்யாது. இந்த மாதிரி நீங்கள் என்ன செய்யலான்னு பார்த்திங்கன்னா, உள்ளே ஃபுல்லாக நீங்கள் வந்து பவுட்ரை ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த செப்பலை பார்த்திங்கன்னா பவுட்ரு தடவினதுக்கப்புறம் நான் வந்து கையில் போட்டு பார்த்தேன். எனக்கு வந்து எந்த வித கிராச்சும் இல்லை. செருப்பு கையில் போடும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப ஷைனிங்காக இருந்துச்சு. இந்த குத்துறது எதுவுமே கையில் படாமல் இருந்துச்சு. ஸோ இந்த டிப்ஸை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தனால உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன்.
இப்போ வாங்க அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நம்ம எப்போவுமே சர்க்கரை வந்து அதிகமாக வாங்கி வச்சுருப்போம் இல்லையா? அப்போ மழை காலங்களில் பார்த்தீங்கன்னா அதிலேருந்து தண்ணி விட்ட மாதிரி ஒரு மாதிரியாக கட்டி கட்டியாக போயிடும். நம்ம போட்டு வச்சுருக்க பாக்ஸு ஃபுல்லாக அந்த சர்க்கரை வந்து ஒட்டிக்கும். இதுக்கு வந்து நம்ம என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் கொட்டாங்குச்சி இருக்கும் பார்த்தீங்களா? அதை வந்து இதை மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக உடச்சி எடுத்துட்டு, இந்த கொட்டாங்குச்சி நம்ம என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, சர்க்கரைக்குள்ளே போட்டு அடியில் நம்ம போட்டு வச்சுட்டோன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து சர்க்கரை எப்பயுமே கட்டியாகவும் போகாது, பாக்ஸ்லேயே ஒட்டாது. நம்ம கொட்டாங்குச்சி போட்டு வைக்கிறனால என்னன்னு பார்த்தீங்கன்னா, சர்க்கரையிலேருந்து வரக்கூடிய தண்ணீர் பார்த்தீங்கன்னா, அந்த கொட்டாங்குச்சி உறிஞ்சிரும். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா, தண்ணியை உறிஞ்சக்கூடிய தன்மை கொட்டாங்குச்சி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ, அதனால் நம்ம என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, சர்க்கரையிலே இந்த மாதிரி கொட்டாங்குச்சி போட்டுக்கிட்டு, நம்ம உப்புலேயும் பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி நம்ம கொட்டாங்குச்சி போட்டு வச்சுக்கிட்டோன்னு பார்த்தீங்கன்னா, உப்பு நமக்கு எப்பயுமே உதிரி உதிரியாக இருக்கும். நான் வந்து எப்பயுமே பாக்கெட்டோடே தான் உப்பு வச்சுக்குவேன். பாக்ஸில் எதுலேயுமே கொட்டி வச்சுக்க மாட்டேன். இந்த வீடியோவில் நான் சொன்ன டிப்ஸ் எந்தெந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்தவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.